திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் வந்து வீராவேசனமாக வசனங்களை கதாநாயகர்கள் பேசுவார்கள். அப்படி அவர்கள் பேசுவதற்கு இயக்குனர் எழுதி கொடுத்த வசனம் பயன்படுத்தப்படும். அந்த வசனத்தை அவர்கள் பேசுவார்கள். அந்த வசனத்தை அவர்களுக்கு ப்ராம்ப்ட் செய்ததுன்னு சொல்லுவாங்க. சொல்லிக் கொடுப்பதற்கு உதவி இயக்குநர்கள் இருப்பாங்க, சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். எனவே இயக்குநர்கள் எழுதி கொடுத்ததை, உதவி இயக்குனர் சொல்லிக் கொடுத்ததை அந்த கதாநாயகர்கள் சொல்வது போல விதையும் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் நான் உணர்கிறேன். ஏன்னா நேற்றைக்கு அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரியலூர் மாவட்டத்தில் என்ன நிலையில் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். வாரணாசியில் தடுப்பணை கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரியலூருக்கு வந்தபோது இந்த மாவட்ட அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோளை ஏற்று அதை அறிவிக்கிறேன்னு அறிவித்தார். டெண்டர் விடப்பட்டுவிட்டது, பணி துவங்குகின்ற நிலைமை இருக்கிறது. அதே போல் முந்திரிக்கு ஒரு ஆய்வு மையம் செந்துறை குமிழியத்தில் பரணத்திலே அமைக்கப்பட இருக்கிறது என்று அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி பேருந்து வசதியை சொல்ல வேண்டும் என்றால், அந்த பேருந்து ஒவ்வொரு மாதத்திலும் எத்தனை முறை புதிய பேருந்துகளை இயக்கப்படுகிறது என்பது வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும். அதே போல் பேருந்து போகாத கிராமங்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த மாவட்டத்தில் எந்தெந்த கிராமங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த வழித்தடங்களுக்கு பேருந்து வழித்தடத்தை நீட்டிப்பு செய்வது, புதிய பேருந்து வழித்தடம் செயல்படுத்துவது என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். திருமானூரில் ராமநல்லூர் என்ற ஒரு தீவு பகுதி, அந்த பகுதிக்கு பேருந்து இல்லை என்ற அந்த குறையை இப்போது நீக்கி வைத்திருக்கின்றோம். திருமானூருக்கு நகர பேருந்து இதுவரை இல்லை என்ற குறை நீக்கி இப்படி சொல்லிட்டு போகலாம். ஏன்னா அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட 200 வழித்தடங்களுக்கு மேல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இதுவரை இல்லாத வசதியாக நம்முடைய அரியலூர் மக்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று அரியலூர் சென்னைக்கு ஒரு குளிர்சாதன பேருந்து, குன்னம் சென்னைக்கு ஒரு குளிர்சாதன பேருந்து என இயக்கப்பட்டிருக்கிறது. இப்படி புதிய வழித்தடங்கள் இயக்குவதாக இருந்தாலும், புதிய பேருந்துகளாக மாற்றுவதாக இருந்தாலும் தொடர்ந்து நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த குற்றச்சாட்டுகள் என்பது உண்மை தெரியாமல், அரசியல் தெரியாமல், ஏதோ வந்து பேசினோம் என்பதற்காக பேசுகிற ஒரு குற்றச்சாட்டு தான். இன்னும் சொல்லப்போனால் அவர் எவ்வளவு நேரம் பேசினார் என்பதை பார்த்தாலே அவருடைய சரக்கு என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் இன்னும் நடிக மனநிலையிலிருந்து மாறவில்லை. அவரை பார்க்க வருகின்ற ரசிகர்கள் ரசிக மனநிலையிலிருந்து மாறவில்லை என்பதுதான் இந்த அவருடைய பயணம் தெரிவிக்கிறது.